Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான CBT 1 எக்ஸாம் வந்து நம்ம ஜூலைல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்பனாலுமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 நாள் தான் டைம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைமுக்குள்ள நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிருங்க. இதுக்காக இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டோட CBT 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டை லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க லேப்டாப்லயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் போன்லயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கு, பிசி இருக்குனாலும் அதுலயும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டென்ட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். எப்பவுமே நம்ம லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து கொடுப்போம். ஸோ இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நான் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும் மேம். இருக்கக்கூடிய இந்த 25 டேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் NTPCக்கு டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய 4 மந்த்ஸ்ல குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆஃபர்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு நீங்க NTPCயோட டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப்ல எப்படி அட்டென்ட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க லேப்டாப்ல அட்டென்ட் பண்றதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணினாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கலாம். இல்லனா அதை காப்பி பண்ணி ஏதாவது ஒரு பிரவுசர்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்கனாலும் அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். ஓகே, web.classplasapp.com குள்ள வரணும். ஆர்கனைசேஷன் கோடு வந்து என்டர் பண்ணணும். இதுவும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு OTP வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாவே எப்படி வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணுங்கிறத சொல்றேன். ஸோ நான் web.classplasapp.com குள்ள வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் கோடு இருக்கா, இதுல நம்மளோட ஆர்கனைசேஷன் கோடு வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன் கோடு வந்து BQJJE. ஓகே, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் 90433. நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் கோடு, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அடுத்து இங்க ப்ரொசீட் செக்யூர்லி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்த OTP-யை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வெரிஃபை OTP கொடுத்துருங்க. ஓகே, வெரிஃபை OTP கொடுத்ததும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யுவர் பர்ச்சேஸ்டு கோர்சஸ்ன்னு ஃபஸ்ட்டு காட்டும். இப்போ நீங்கள் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண தான் உள்ளே வந்திருக்கீங்கன்னா அப்படியே இந்த பேஜை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரயில்வே NTPC டெஸ்ட் சீரிஸ் 2024 இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே தான் நாம் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகே, சோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இத கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ இருக்கும், அடுத்து வந்து கண்டென்ட் இருக்கும். லெஃப்ட் சைடுல ஓவர்வியூ, அடுத்து கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட்டுக்குள்ள நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட்னு இருக்கும். ஓகே, சோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா NTPC CBT 1 டெஸ்ட் தமிழ், NTPC CBT 1 டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்க தமிழ்ல அட்டென்ட் பண்றீங்கன்னா இதுல அட்டெம்ப்ட் டெஸ்ட் கொடுங்க, இங்கிலீஷ்ல அட்டென்ட் பண்றீங்கன்னா இதுல அட்டெம்ப்ட் டெஸ்ட் வந்து நீங்க கொடுங்க. ஓகேவா? சோ இப்போ நான் தமிழ்ல அட்டென்ட் பண்ண போறேன். சோ நான் அட்டெம்ப்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். எனக்கு இப்படி லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். சோ நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அடுத்து இங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகே, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க அட்டெம்ப்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ அந்த அட்டெம்ப்ட் டெஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து ஓபன் ஆகும். இங்க சைட்ல டைமர் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைமர் வந்து காட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சரோ அதை ரீட் பண்ணிட்டு
ஆன்சர் வந்து சூஸ் பண்ண போறீங்க. நீங்க எந்த क्वेश्चनக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். இங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் சின்ன சின்ன பாக்ஸஸ் கொடுத்திருப்போம். இந்த பாக்ஸ்ல நான் இப்போ 88 கிளிக் பண்றேன் அப்படினா 88வது क्वेश्चनக்கு போவேன். 81 கிளிக் பண்றேனா 81st क्वेश्चनக்கு வந்து போவேன். ஓகே, சோ எல்லா क्वेश्चनக்குமான ஆன்சர் என்னவோ அத வந்து ஆன்சர் பண்ணிட்டு உங்களால இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியுதோ அந்த क्वेश्चन எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணுங்கன்னா 1.5 hour முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகே, இல்லனா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா இங்க சப்மிட் டெஸ்ட் இருக்கும். ஓகே, எல்லா क्वेश्चनமே நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சப்மிட் டெஸ்ட் கொடுக்க போறேன். ஓகே, இந்த சப்மிட் டெஸ்ட் கொடுத்ததும் பாத்தீங்க அப்படினா எனக்கு டெஸ்ட் வந்து நான் சீக்கிரமாவே சப்மிட் பண்ண போறேன் இல்லையா, அதனால எனக்கு ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு எண்ட் திஸ் டெஸ்ட்னு கேக்குது. ஓகே, சீக்கிரமாவே சப்மிட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. சோ நான் வந்து சப்மிட் டெஸ்ட் கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டெஸ்ட் சப்மிட் ஆகிரும். நான் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் அட்டன் பண்ண கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்க்கணும். நான் என்ன பண்ணணும்னா இங்கே வியூ சொல்யூஷன் இருக்கு பாருங்களேன் ப்ளூ கலரில். இந்த வியூ சொல்யூஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் அட்டன் பண்ண டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே, நான் கரெக்டாக போட்டிருந்தேன் அப்படின்னா அது வந்து கிரீன் கலரில் இருக்கும். தப்பாக போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் தப்பாக போட்டிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும், கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா நான் டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க கொடுத்திருப்போம். ஓகே, அந்த டீடைலான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அந்த क्वेश्चन ஏன் ராங் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா क्वेश्चनக்குமே நீங்க அட்டெண்ட் பண்ண क्वेश्चन அட்டெண்ட் பண்ணாத क्वेश्चन எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். சொல்யூஷன் வந்து டீடைல்டா கொடுத்திருப்போம். சோ இதுல வந்து நீங்க சொல்யூஷனை பார்த்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணா எனக்கு क्वेश्चन எப்படி மேம் ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும், தமிழ்ல அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ்ல ஓபன் ஆகும். ஓகேவா, சோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் லேப்டாப்ல அட்டெண்ட் பண்றதுக்கு. வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கும், வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், ஆர்கனைசேஷன் கோடு இருக்கும். ரெண்டையும் என்டர் பண்ணி வெப்சைட்ல லாகின் பண்ண போறீங்க. என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ்க்குள்ள வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா, ஸோ சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் பேட்சுக்குள்ளே தான் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இங்கிலீஷில் அட்டன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறதுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இங்கிலீஷில் அட்டன் பண்ணணும்னா நான் இது பண்ணணும். ஓகே, என்டிபிசி சிபிடி 1 டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா, இதில் இருக்க அட்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து இதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்டம் டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு क्वेश्चंस எல்லாமே எதுல ஓபன் ஆகும், இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். நான் தமிழ்ல அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா क्वेश्चंस எல்லாமே தமிழ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். டைமர் எல்லாமே சைடுல ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னவோ அதை நான் கிளிக் பண்ண போறேன். ஓகேவா, சோ அதுக்கு அப்புறம் நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க போறேன். அடுத்த क्वेश्चन வரும், அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா அதை கிளிக் பண்ண போறேன். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு क्वेश्चनா நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். ஓகேவா, சோ அதுக்கு அப்புறம் ஃபைனலா நான் என்ன பண்ண போறேன், டெஸ்ட் முடியறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னா சப்மிட் டெஸ்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே 1.5 மணி நேரத்தில் டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். இப்போ சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எவ்வளோ क्वेश्चन அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு வரும். ஓகே, நான் 100 क्वेश्चन 100ல் ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு क्वेश्चனுமே கரெக்ட். அடுத்து நான் வியூ சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சொல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் வந்து இது பண்ணுங்கள், இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறதை விட இதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஏன்னா டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். 100 கொஷினையும் அட்டன் பண்ணிவிட்டு 100 கொஷினையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுங்க. 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஓகே, நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் கூட டவுன்லோட் பண்ண வேண்டாம். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட். ஓகே, ஸோ அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருப்பேன், நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு, ஆர்கனைசேஷன் கோடு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ இப்போ மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ணுறதுக்கு ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும். ஓகே, ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸோ நீங்கள் ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சேம் இப்போ வெப்சைட்டுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் சொன்னேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்புக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஓகே, லேப்டாப்பில் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆனதும் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ் 2024 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வரணும், இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே நீங்கள் வரணும். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்சுக்குள்ளே வந்துட்டு டெஸ்ட் பேட்சுக்குள்ளே கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஓவர்வியூ இருக்கும், பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் அதுதான் ஆர்ஆர்பி என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட். அதை கிளிக் பண்ண போறீங்க. தமிழ்னா தமிழை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ லாகின் பண்ணுற ப்ரொசீஜர் தான் வேற, பட் உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான், போகக்கூடிய வழி எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லேப்டாப்புக்கு எப்படி மொபைல் ஃபோனுக்கு எப்படின்னு. ஓகே, லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுதான் வெப்சைட்டோட லிங்க்கு. வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆர்கனைசேஷன் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ரெண்டையுமே கொடுத்துருப்பேன். மொபைல் நம்பர் இருக்க இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ணணும். ஓகே, சோ இது லேப்டாப் பர்சனல் கம்ப்யூட்டருக்கு. உங்களுக்கு நம்ம ஆப்ல அட்டெண்ட் பண்றதுக்கு, ஓகே, மொபைல் போன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. ஆப்போட லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் ஜஸ்ட் மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்குள்ள ஃப்ரீ லைவ் டெஸ்ட் நடக்குது, ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி இந்த லைவ் டெஸ்ட் மட்டும் எனக்கு போதாது மேம், நான் இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்ற நாட்களில் ஃபீஸ் வந்து 599 இருக்கும். இன்னைக்கு என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சிம்பிளாக ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா ப்ரொசீஜருமே கொடுத்துருவாங்க. ஆப்பில் போய் டைரெக்டாக ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது உங்களுக்கு இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து காட்டும். அப்போ ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு அக்சஸ் வந்துடும். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ரயில்வேல இருந்து. அதே மாதிரி எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நியூ பேட்ச், டெக்னீஷியனுக்கான நியூ பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நியூ பேட்ச், அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கான நியூ பேட்ச், சிஜிஎலுக்கான நியூ பேட்ச் எல்லாமே இப்போ ரீசெண்டாக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ தான் நான் குரூப் டிக்கு படிக்கிறேன், இனிமே தான் டெக்னீஷியனுக்கு படிக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நியூ பேட்சஸில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நியூ பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனால் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 day மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், அதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாளைக்கு டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தெளிவாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆல் இன் ஒன்னுக்கு எனக்கு 1 year வேலிடிட்டி போதும் மேம், எனக்கு ஏஜ் பார் ஆகிருச்சு, நான் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு கோர்ஸ் தான், 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். பிகினராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 18 வயசு இப்போ தான் ஆகுது, இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும். டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட லிங்கை நீங்க இருக்கக்கூடிய மற்ற குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெஸ்டோட லிங்கையும் எல்லா குரூப்புக்குமே ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.
ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த டெஸ்ட்டோட லிங்க் நம்ம டெலகிராம் சேனல் டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருப்போம். ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் டெஸ்ட்டோட லிங்க் வந்து இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் இந்த லிங்க் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாலும் இன்னொரு இடத்துல வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.